நான் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒருத்தர் வராரு, வந்துட்டு என் காதில் ஒரு அண்ணா உள்ள அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குது, அது எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்ப ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அது எடுத்தால் தான் படப்பிடிப்பே நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஏன் அதை எடுக்கணும்? இல்லை இங்கே அம்பேத்கர் படம் வச்சிங்கன்னா வந்து மதுரையெல்லாம் மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அங்கே பற்றி எரியும்னு சொல்கிறாங்க, தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன வீட்டில் நான் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்குது, கலைஞர் ஃபோட்டோ இருக்குது. எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து தீவிர திமுககாரனால வந்து அவர் ஆனால் எம்ஜிஆர் ரசிகர், எங்கள் அம்மாவுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், கலைஞர் ஃபோட்டோ இருக்கும், பெரியார் இருப்பார், அப்புறம் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும். லைக் இது எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நான் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து நான் வைக்கிறதுன்றது வந்து என் வீட்டில் நான் இயல்பாக பார்க்குறது இருக்குது. அது எப்படி வந்து எடுக்க முடியும்னா நான் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாக யோசித்தேன். அப்புறம் நான் அப்பப்போ வந்து பாபா சாஹேப் கிட்ட நான் பேசுவேன். நான் லைக் எனக்கு அது ஒரு குணம். எனக்கு ஏதாவது தேவைன்னா வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் இங்கே போகிறேன், நீங்கள் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். நான் லைக் அவர்கிட்ட வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நான் அவரை வந்து எனக்கு என்னோட வெல்விஷராக கூடவே என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு மனிதராக நான் அவரை பார்ப்பேன். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் புள்ள இது உங்களை எடுத்து வச்சுட்டு தான் வந்து படம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் எடுக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு தான் அந்த படத்தை வந்து எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கிரிமினலாக சில வேலைகள் செஞ்சேன். என்னென்னா வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட பகுதி முழுக்க தலித் பகுதிகளில் எங்கெல்லாம் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷாட் வச்சேன் நான். அது வந்து சிஜியில் கூட அழிக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தில் எங்கே பார்த்தாலும் இருந்தது. அதை அழிக்கணுன்னா நீங்கள் அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஆனால் அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரியாக்ஷன் நடந்தது. லைக் ஒரு கமெண்ட் வந்தது படம் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து படம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு படம் நல்லா இல்லை, ஆரண்ய காண்டம் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆரண்ய காண்டத்துக்கு இதுக்கும் லாங்குவேஜாகவே வேறு. ஆனால் அவர் சொன்னது வந்து ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இன்னொருத்தர் பார்த்தாரு, இந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து அப்புறம் ஒரு கமெண்ட் வந்தது, இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே வந்து அந்த காஸ்ட் ஆளுங்க முகம் மாதிரியே இருக்குது, அதனால தான் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை, என்னடா இப்படி இவ்வளோ மோசமாக கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார் அண்ட் பிரபு சக்தி 3 பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்க வெங்கட் பிரபு சார் மூலமாக. அப்போ வந்து படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வாங்கிட்டு ஒரு ஷோ போடுறாங்க. அந்த ஷோ பார்த்த நிறைய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதம் கழிச்சு தான் ஆகஸ்ட் 15 வந்து படம் ரிலீஸ் பண்ணாங்க. காரணம் அந்த 3 பேர் தான், சக்தி, பிரபு அண்ட் வந்து ஞானவேல் சார். 3 பேரும் வந்து அந்த படத்து மேலே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா பருத்திவீரன் ஒரு கல்ச்சரில் எடுக்கப்பட்ட படம், அது எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து பார்த்தாங்க. அப்போ வட தமிழகத்தில் சேர்ந்த ஒரு கல்ச்சரில் எடுக்கப்பட்ட படம், இதுவும் மக்களுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. கமர்ஷியலாகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல திரைப்படம் வாங்கி ரிலீஸ் பண்ண அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு நல்ல விளம்பரம் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணாங்க. அது பெரிய சக்ஸஸ் அடைஞ்சது.